இந்த வீடியோல பெற்றோர்கள் குழந்தைகளிடம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ளக்கூடாது அப்படின்றத பத்தி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், பெற்றோர்கள் குழந்தைகளை அடித்தோ அல்லது பயமுறுத்தியோ வளர்க்க கூடாது. உதாரணமா, சின்ன குழந்தைங்க சாப்பிடலனா என்ன சொல்லுவோம்? பூச்சாண்டி வராருன்னு சொல்லுவோம், போலீஸ்கார் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லுவோம், டாக்டர் வந்து ஊசி போடுவாரு அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவோம் இல்லையா? இது அந்த குழந்தைகிட்ட ஒரு பயந்த மனநிலை, ஃபியர்ஃபுல் மைண்ட் செட் உருவாகும். அதால குழந்தைங்க பேரண்ட்ஸ் கிட்ட உண்மையை சொல்லவே பயப்படுவாங்க. குழந்தைகள் எதிரிலேயோ இல்ல அருகாமையில் இருக்கும்போது பேரண்ட்ஸ் கத்தி சண்டை போடக்கூடாது. இது அவர்களுக்கிட்ட ஒரு பாதுகாப்பின்மையை உருவாக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு மென்டல் டிப்ரெஷன், மன அழுத்தமும் அதிகரிக்கும். குழந்தைகள்கிட்ட அதிக நேரம் மொபைல் போன்ஸ் கொடுக்க கூடாது. அதே மாதிரி அதிக நேரம் கார்ட்டூன் சேனல்ஸ் பாக்குறதையும் நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. இது அதிக நேரம் அவங்க கார்ட்டூன் சேனல்ஸோ இல்ல மொபைல் போன்ஸோ யூஸ் பண்ணும்போது குழந்தைகளோட கம்யூனிகேட்டிவ் ஸ்கில், பேச்சு திறன் குறையும். அதே மாதிரி அப்சர்வேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவோம், கவனிக்கும் திறனும் குறையும். குழந்தைகளோட விளையாட்டு நேரம் முழுவதையும் படிப்பால நிரப்பக்கூடாது. படிக்கிற நேரத்துல படிக்கணும், விளையாடுற நேரத்துல விளையாடணும். குழந்தைகளை விளையாட அனுமதி மறுத்தோம்னா குழந்தைகளோட உடல் மற்றும் மூளை வளர்ச்சி, பிரெயின் டெவலப்மெண்ட், அதே மாதிரி சோசியல் ஹாபிட்ஸ், சமூக பழக்க வழக்கங்கள் எல்லாமே குழந்தைகள்கிட்ட குறையும். குழந்தைகள் செய்யற சின்ன தவறுகளை கூட கண்டிக்கணும். இது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு எடுத்துரைக்கணும். அதுக்கு பதிலா நம்ம அவங்க கிட்ட கோவப்படக்கூடாது. நம்ம கோவப்பட்டோம்னா அவங்க சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம கிட்ட என்ன பண்ணுவாங்க? ஷேர் பண்ண பயப்படுவாங்க. அதே மாதிரி அவங்க கிட்ட பொய் சொல்லக்கூடிய ஹாபிட்ஸ் வளரும். ஹாபிட் ஆஃப் டெல்லிங் லைஸ் வளரும். குழந்தையின் மனம் கண்ணாடி போல, நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ அதையே அது பிரதிபலிக்கும்.